ஹாய் விஷ்வின் குட்டி, குட் ஈவினிங். எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா? ஒழுங்கா சமுத்தா இருடா. இந்த டைம் நம்ம நல்லா ப்ரூவ் பண்ணி காட்டியே ஆகணும். இல்லைன்னா அர்லின் மிஸ் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. டெய்லி நான் ஞாபகப்படுத்த முடியாது. நீ கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? நேற்று வெரி குட் விஷ்வின். நேற்று ஃபுல் மார்க்ஸ் நீ வாங்கியிருந்த. வெரி குட் விஷ்வின். சரி, இன்றைக்கி நெக்ஸ்ட் டாபிக் ஆக்சுவலாக என்சைம்ஸில் அம்மாக்கே கொஞ்சம் டவுட் இருக்கிறனால அதுக்கு அடுத்த டாபிக் பிளான்ட் நியூட்ரிஷன். என்சைம்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? பிளான்ட் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ பிளான்ட் டிஷ்யூவாக இருந்தாலும் சரி, அனிமல் டிஷ்யூவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, லிப்பிட்ஸு எல்லாமே தேவைப்படும். நம்மளோட உடம்புக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நமக்கும் அதே தான். நமக்கும் கார்போஹைட்ரேட் தேவைப்படும், ப்ரோட்டீன் தேவைப்படும், லிப்பிட் தேவைப்படும். அதே மாதிரி பிளான்ட் டிஷ்யூக்கும் சேம் அதே தான். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு, லிப்பிடு மூணுமே தேவைப்படும். நாம் அனிமல்னால் நாமளும் அனிமலோட கேட்டகரியில் தான் வருவோம். நாமளும் ஆகட்டும், இல்லை உண்மையிலே ஒரு அனிமல் ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவோம்? பிளான்ட்டை சாப்பிட்டு நம்ம அந்த நியூட்ரிஷன் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இல்லைனா மீட் எடுத்துக்கிட்டு நம்ம இது எடுத்துக்குவோம். ஆனால் பிளான்ட் என்ன பண்ணும்? பிளான்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாதே. பிளான்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதால் போயிட்டு ஏதோ ஒரு அனிமலை கொன்று சாப்பாடு எடுத்துக்க முடியுமா? இல்லை அது போய் வேறு ஏதாவது பிளான்ட்டை சாப்பிட்டு எடுத்துக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. பிளான்ட்டே ஃபுட்டை தயார் பண்ணிக்கும். அனிமல்ஸ் நாம் பிளான்ட்டை சாப்பிட்டோம், மற்ற அனிமல்ஸை சாப்பிட்டும் நம்ம அந்த கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, லிப்பிடு இது எல்லாமே எடுத்துக்கிறோம். ஓகேவாடா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா விஷ்வின்? ஸோ பிளான்ட் இட் நீட் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டு. இது உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் படிச்சுட்ருக்கோம். எந்த ப்ராசஸ் மூலமாக அப்படின்னு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அது பிளான்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு என்ன தேவைப்படும்? குளோரோஃபில். எப்படி? அதுக்கு கண்டிப்பாக குளோரோஃபில்ன்றது என்னது? இட் இஸ் அ க்ரீன் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட். Chloroplast are found in plant cell that photosynthesis. Chlorophyll is able to absorb light energy which is then used to complete photosynthesis. Chlorophyll தான் என்ன பண்ணும்? லைட்டை இழுத்து நம்ம அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஃபுல்லாகவே இது பண்ணோம். ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு வெளியில் கொடுக்கும். ஓகேவா? ஒன்லி இப்போ நாம் எல்லாருமே ஆக்சிஜன் உள்ளார இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுப்போம். அதனால தான் மரம் வீட்டுக்கு நிறைய வளர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் நிறைய வளர்த்தோம்னா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா அது உள்ளார ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ உள்ளார கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். ஓகேவா? இதுலேயே பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டுன்னு மீனிங். ஃபோட்டோசிந்தசிஸ் பேர்லேயே பாரு, ஃபோட்டோனா லைட்டு, சிந்தசிஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு லார்ஜர் மாலிகூல்ஸை மேக் பண்ணுறது தான் சிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ். ஓகே? ஃபோட்டோனா லைட்டுன்னு மீனிங்கு, சிந்தசிஸ்னால் மேக்கிங் லார்ஜர் மாலிகூல் ஃப்ரம் ஸ்மாலர் ஒன். ஓகேவாடா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது நமக்கு என்ன இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன எடுத்துக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் என்ன தேவைப்படும்? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். தண்ணி ஊற்றினா தானே அது சாப்பாடை தயாரிக்கும். எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ். அதுக்கு என்ன கிடைக்கும் வெளியில்? அது ஃபுட்டுக்கு பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் டேக் பிளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மேலே தேவை? குளோரோஃபில்லும் லைட் எனர்ஜியும் தேவைப்படும். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் எடுத்துக்கிட்டு அது என்ன கொடுக்கும்? குளுக்கோஸும் ஆக்சிஜனும் நமக்கு தரும். இது நல்லா உனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். உள்ளார ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் உள்ளார எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கும்? ஆக்சிஜன் எடுத்துக்குமா? எடுத்துக்காது. கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் இருக்கணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும் இல்லை குளோரோஃபில்லும் லைட் எனர்ஜியும் நமக்கு தேவைப்படும். அதனால் அந்த ஏரோ மார்க்குக்கு மேலேயும் கீழேயும் ஒன்று லைட் எனர்ஜியும் ஒன்று குளோரோஃபில்லும் போட்டுக்கணும். எடுத்துக்கிச்சு இது எல்லாத்தையும் உள்ளார இன்புட்டாக கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸும் ஆக்சிஜனும். ஸோ இங்கே பார், கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2ன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வாட்டருக்கு H2Oன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஓகே? இது ஃபார்முலாவில் நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? நம்ம கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. ஆனால் அது நிறைய வேலை செய்யணும். ஏன்னா நாம் இதை போய் 5 விரலை வச்சு பிளான்ட்டை பிடுங்கி சாப்பிட்டுக்குவோம், அனிமலை வெட்டி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் பிளான்ட் என்ன பண்ணணும்? அதே ஃபுட்டை நிறைய தயாரிக்கணும்.
ஸோ அதனால் அதுக்கு 5 பத்தாது, 6 கார்பன் டை ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோ. 6 கார்பன் டை ஆக்சைடு, 6 வாட்டர், 6 CO2 + 6 H2O in the presence of chlorophyll. லைட் எனர்ஜி கிடச்சிது அப்படின்னா குளுக்கோஸுக்கு, ஸோ இங்கே பாரு C6H12O6 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு என்னது O2, உனக்கு நல்லாவே தெரியும், அது 6O2. இந்தாண்ட 6 ஹைட்ரஜன் கொடுத்து 6 H2O கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 6O2 தான் கிடைக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் நம்ம சும்மா இது ஒரு ஞாபகத்துக்கோசரம் சொல்கிறேன். 5 விரல், 5 பத்தாது, அதனால் 6. 6 CO2 + 6 H2O gives in the presence of என்னது குளோரோஃபில்லும் லைட் எனர்ஜியும் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார் C இருக்குது, அது C6, H இருக்குது, இங்கே ஒரு C தான் இருக்குது, அதனால் C6 போட்டுட்டோம். இங்கே A2 இருக்குது, அதனால் 6 2s are 12. ஸோ H12O6, C6H12O6 + 6O2 ஆக்சிஜன் நமக்கு வெளியில் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் தான் குளுக்கோஸ்கோட ஃபார்முலா இது, வாட்டரோட ஃபார்முலா இது, கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா இது. ஓகேவா? இது நான் சின்ன பிள்ளையில் படிக்கிற பையிலேருந்து இதே தான் வருது. 6 CO2 + 6 H2O gives C6H12O6 + 6O2. C6H12O6ன்றது அந்த குளுக்கோஸு, O2ன்றது ஆக்சிஜன், வாட்டர் H2O, கார்பன் டை ஆக்சைடு 6O2. ஓகே. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவை? லைட்டு தேவை, அதுக்கு டெம்பரேச்சர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை. லைட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நல்லா டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும். லைட்டு கம்மியாக இருக்குது, நிழலில் இருக்குன்னா செடி நல்லா வளருதா? வளராது. ஏன்னா அது நிறையா சாப்பாடு அதுக்கு கிடைக்காது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நிறையா கிடைக்கும், டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு நிறையா உள்ளார கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஃபோட்டோசிந்தசிஸ் நிறையா டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும். ஓகே. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். அடுத்த டெம்பரேச்சர் நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா எடுத்து பண்ணும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்குனாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நல்லா டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும். ஓகேவாடா? இது ஈஸி தான். அடுத்தது இந்த இன்வெஸ்டிகேட்டிங் இதுவும் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ஒரே நாளில் இது பண்ணோம்னா உனக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது சேஞ்சிங் கிளாஸ் ஹவுஸ் கண்டிஷன். அதாவது இப்போ செடி ஒரு வெயிலில் இருக்குதுன்னு வையேன், பகல் நேரத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எடுத்துக்கும், நைட் டைமில் எடுத்துக்காது. ஏன்னா நைட் லைட் இருக்காது, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக கிளாஸ் ஹவுஸ் சுற்றியும் கண்ணாடி வச்சு உள்ளார லைட்டு நல்லா நைட்டும் போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே சுற்றி சார்கோல் போட்டு நல்லா கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு என்ன இது பண்ணும், லைட்டு கார்பன் டை ஆக்சைடு அது எமிட் பண்ணும். சார்கோல் போட்டு இது பண்ணணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணும், ஹீட்டாகவும் இருக்கும். கரெக்டான அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இது பண்ணணும் அப்படின்னா பகலில் நேச்சுரலாக கிளாஸுன்றதுனால மேலேருந்து லைட் நமக்கு கிடைக்கும். நைட் டைமில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம லைட் போட்டுவிட்டு சுற்றியும் அந்த என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நைட் டைம்லேயும் அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா செடி ஈஸியாக சீக்கிரமாக வளரும். ஸோ அதனால் கிளாஸ் ஹவுஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு இதாகும். ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நமக்கு இப்போ இன்றைக்கி நல்லாவே தெரியும், அக்ரிகல்ச்சரில் அந்தளவுக்கு லாபம் நமக்கு கிடைக்கிறதில்ல, இன்கம் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரு லைட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம பில் பே பண்ணணும், சார்கோலுக்கு நிறைய பே பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்து நம்ம விற்கிற அளவுக்கு இன்றைக்கி கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வச்சோம்னா செடி நல்லா வளரும், அவ்வளோதான். கிளாஸ் ஹவுஸ் வச்சோம் அப்படின்னா. ஆனால் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இன்கம் இல்லைப்பா. அதில் அது ஒரு டிமெரிட் இருக்குது. ஓகே. லீஃபோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லீஃபோட ஸ்ட்ரக்சரில் அப்புறம் அம்மா ஒரு கேவலமாக ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே. ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா லீஃபோட மேலே இருக்க லேயரோட பேர் பார்த்திங்கன்னா வேக்சின்னு என்னது, நல்ல ஒரு வேக்ஸ் மாதிரி குட்டிக்குள். அடுத்தது அப்பர் எபிடர்மிஸ், இதுதான் இருக்கும். அதுக்கடுத்தது என்ன இருக்கும், அந்த க்ரீன் பிக்மெண்ட் நிறைய இருக்கிறது செல்ஸ் பேர் என்னது, பாலிசேட் மீசோஃபில் செல்.
அதுக்கப்புறமா அந்த பாலிசேட் மீசோஃபில் வந்து எப்பயும் ஒரு பஞ்சு மற்ற மேலே தான் இருக்குமாமா, ஸ்பாஞ்சி மீசோஃபில். ஓகே, அடுத்தது வந்து இது எல்லாமே இந்த ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே ஸ்பாஞ்சி மீசோஃபில். ஓகே, இது உள்ளார என்ன போகும்? கார்பன் டை ஆக்சைடு. வெளியில் என்ன வரும்? ஆக்சிஜன். இது எது மூலமாக போகும்? நம்ம போன சாப்டர்லேயே படித்தோமே, ஒரு ஸ்டொமேட்டா மூலமாக தான். ஸ்டொமேட்டோ வந்து 2 என்ன வச்சுருக்கோம்? 2 காட் செல்ஸ், 2 வாட்ச்மேன் வச்சுருக்கோம். ஓகே, வாட்ச் பண்ணுறதுக்காக. இதுவும் என்னது? காட் செல்ஸ். ஓகேவா? இது லோவர் எபிடர்மிஸ். லோவர் எபிடர்மிஸ். இது காட் செல்ஸு. ஸோ இதுக்குள்ளார வந்து இதுதான் ஸ்டொமேட்டா வந்து என்ன பண்ணோன்னா இந்த காட் செல்ஸ் 2 வச்சுருக்குன்னு சொன்னோம். இது 2 காட் செல்ஸ், வாட்ச் பண்ணுறதுக்காக காட் செல்ஸ். ஓகே, மேலே இருக்கிறது வேக்சிகிட்டிக்கல், அப்பர் எபிடர்மிஸ். அதுக்கப்புறமா பாலிசேல் மீசோஃபில் செல், அது பஞ்சு மற்ற மேலே தான் இருக்கும், ஸ்பாஞ்சி மீசோஃபில். அதுக்கப்புறமா லோவர் எபிடர்மிஸ், கீழே இருக்கிறது வந்து லோவர் எபிடர்மிஸ்ஸு. அதுக்கப்புறமா வந்து காட் செல்ஸு, 2 காட் செல்ஸ் இருக்கும். இது ஸ்டொமேட்டா, கார்பன் டை ஆக்சைடு உள்ளார போகும், ஆக்சிஜன் வெளியில் வரும். இது நீ ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துக்கோ, புக்கில் கூட வெரிஃபை பண்ணிக்கோ. இது அதில் வந்து வரைஞ்சி காட்டியிருக்காங்க. இது வந்து பிளான்ட்டை வந்து அப்படியே ஒரு கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே பார்த்த மேலே தான். மேலே இருக்கிறது கிட்டிக்கல் பாலிசேட் மீசோஃபில் செல்லு. இதுக்கு இந்த மேலே இருக்கிறது வந்து அப்பர் எபிடர்மிஸ்ஸு. அதுக்கப்புறமா வந்து ஸ்பாஞ்சி மீசோஃபில். பாலிசேட் மீசோஃபில் எது மேலே இருக்கும்? ஸ்பாஞ்சி மீசோஃபில் மேலே தான் இருக்கும். நடுவில் இருக்கிறது ஜைலம், அதை சுற்றி இருக்கிறது ஃபோலம். ஓகே, டெஸ்ட்டு கொடுக்கலாமாடா? ஒரு டைமுக்கு 2 டைம் வீடியோ ப்ளே பண்ணிப்பார். ஜஸ்ட்டு 12 மினிட்ஸ் வீடியோ தான். ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துக்கோ. மேலே இருக்குது கிட்டிக்கல், அப்பர் எபிடர்மிஸ், பாலிசேட் மீசோஃபில் செல், ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல், அதுக்கப்புறம் லோவர் எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் காட் செல்ஸு, ஸ்டொமேட்டா, கார்பன் டை ஆக்சைடு உள்ளார போகும், வெளியில் வரும். இது அப்படியே கொடுத்து உன்னை வந்து அப்படியே லேபிள் பண்ண சொல்லுவாங்க. 1 2 3 நல்லா பார்த்துக்கோ. இது வந்து செடியிலனா கிட்டிக்கல் இருக்கும். பாலிசேட் மீசோஃபில் செல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோ. அப்பர் எபிடர்மிஸ், ஸ்பாஞ்சி மீசோஃபில், சென்டரில் இருக்கிறது ஜைலம், ஓரத்தில் இருக்கிறது அதை சுற்றி இருக்கிறது ஃபோலம். ஓகே, பாய்டா விஷின் குட்டி, ஒழுங்காக படி. இது ஒரு டைமுக்கு 2 டைம் போட்டு பாரு. இந்த லேபிளிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற மீதி ரிமைனிங் வந்து நான் நாளைக்கு சொல்லித்தரேன் உனக்கு. ஓகேவாடா? விஸ்வின் டைம் பயாலஜியில் நல்லா பண்ணுறோம் விஸ்வின். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, நல்லா பண்ணுறோம். ஓகே, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தயவு செஞ்சு டியூஷன் போடா. அம்மா பார்த்தேன், அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அது சார்கிட்டே நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஒழுங்காக தயவு செஞ்சு டியூஷன் போ. ஓகே, பாய்டா. நான் உனக்கு குஷிஸ் கொடுக்குறேன். பாய்.